வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தமிழகத்தின் அறிவாளியான ஐயா அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் கருத்து அப்படிங்கும்போது தமிழக மக்கள் உற்று நோக்குவாங்க. ஏன்னா அண்ணாமலை அது யாருக்கும் புரியாத ஒரு கருத்தாக சொல்லுவார். விகடனை மிரட்டுகிறாரா அண்ணாமலை அப்படிங்கிறத தான் நம்ம கேட்குறோம். என்னென்னா, புத்தக விழா நடத்துங்க, அதில் வரவங்க போகிறவங்கெல்லாம் பிஜேபி திட்டுறாங்க, அதை எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க? ஒரு நக்சல் மீட்டிங் மாதிரி நடத்துகிறீங்க. நீங்கள் அம்பேத்கர் பேரன்னு சொன்னீங்களே, அவர் ஜெயிலில் இருந்தவர். அவர் இன்னும் ஒன்று, அவங்க தம்பி சுட்டு கொல்லப்பட்டவர், அவரும் ஒரு நக்சல். நீங்கள் இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அவருக்கு மிகப்பெரிய ஒரு புத்திசாலின்னு அவர் நினச்சிக்கிட்டு, ஏன்னா மணிப்பூரில் நடக்கிற கலவரத்துக்கு காரணமே அவங்க இல்லையா, இப்போ வேறு யாருங்க காரணம்னு கேட்டால் அதுக்கு ஒரு புது ஐடியா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நிறையா படிக்கணுன்ட்டு, ஏன்னா ஐயா போய் லண்டனில் படிச்சுட்டு வந்தார். அதேமாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் படிக்கணுமா. இப்போ இனிமேல் எடப்பாடி பழனிசாமியில் இந்த வயசில் போய் படிச்சுட்டு வர முடியுமா? ஐயா சொல்கிறாரு, படிச்சுட்டு வாங்கங்கிறார். இவர் என்ன படித்து என்ன பண்ணினாருங்கிறது போன தேர்தல் அரவக்குறிச்சியில் இவர் தோற்ற போது தெரியும். கடந்த கோயம்புத்தூரில் இவர் தோற்ற போது மக்கள் படிப்பாளிக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு தெரியும். ஏன்னா அண்ணாமலை அவர்களை பற்றி நம்மளும் நிறையா மரியாதையெல்லாம் பேசியிருக்கோம். இது ஒரு பத்திரிகையை மிரட்டுற மாதிரி நீங்கள் பேசுகிறது சரியான அணுகுமுறையில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்போ மத்திய ஒன்றிய அரசு நினச்சா யாரை வேணால் மிரட்டுவீங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள். யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடக்கூடாதுன்னு அண்ணாமலை தான் டிசைட் பண்ணுமா? அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு, ஜி இந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறேன், யார் ஜி கூப்பிடலாம் நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் எச் ராஜா, அப்புறம் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு 10 பேர் அனுப்புவீங்க, கருப்பு முருகானந்தம் இவங்களெல்லாம் அனுப்புவீங்க. அதையும் நாங்கள் பொறுத்துட்டு போயிட்டு இருக்கணுமா தமிழ்நாடு அரசு? நமக்கு ஒன்றும் புரியலையே. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, தேவையில்லாமல் விஜயை இதில் வம்புக்கு இழுக்கிற வேலையை இவர் பண்ணிட்டு. அதுவும் இல்லாமல் ஆதவர்ஜுனா யார் தெரியுமா? சபரீசனுக்கு அவர் எவ்வளோ படம் கொடுத்தார் தெரியுமா? அவர் திமுகவில் அனுப்பி வச்சுருக்காங்களாம், திமுகவோட எதிர்ப்போட்டுகள் வாங்கணுன்ட்டு. இப்படி சகட்டு வேடிக்கை என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது மேலே ஆளுங்கட்சியில் நீங்கள் தமிழகத்தின் தலைவராக இருந்தால் யாரை வேணால் என்ஐஏ வைக்கலாம், சிபிஐ இடி வச்சுலாம் மிரட்டலாம்னு நினைக்கிறீங்க. எல்லாரும் எல்லா நாளையும் மிரட்ட முடியாது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவர் நீதிமன்ற அனுமதியோடு தான் வந்திருக்காரு, அம்பேத்கருடைய பேரன். அவரை போய் நீங்கள் நக்சல் அது ஆமாங்க. அப்போ அதான் மேடையிலே சொல்லிட்டார் ஆதவர்ஜுனா, பிஜேபி இன்றைக்கி ஒரு மதவாத கட்சி, பிஜேபி மணிப்பூரில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன் பிரைம் மினிஸ்டர் போல, இதற்கெல்லாம் பதில் சொல்லாத அண்ணாமலை விகடனுடைய ஆசிரியர் அங்கே உட்காந்துருக்கக்கூடாது. என்னங்க சகட்டு மணி எல்லாரும் பிஜேபி திட்டுறீங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி திட்டாத ஆள் சொல்லுங்கள். கமலாலயத்தை தவிர வேறு யாரும் திட்டாமல் ஆள் சொல்லுங்கள். கருத்தால் இது பண்ணுங்க. இது பண்ணி மிரட்டுறது பேச அண்ணாமலைக்கு அழகு இல்லை. ஏற்கனவே பிஜேபிக்கு 10 ஓட்டு கூட இல்லாமல் இருக்குது, இன்னும் இல்லாமல் போகும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், அண்ணாமலையோடைய பேச்சு. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? விஜய் அவர்கள் மணிப்பூரை பற்றி பேசிட்டாரு. மணிப்பூரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும்? மணிப்பூர் காங்கிரஸ் ஆட்சியில் நல்லா தான் இருந்தது, உங்கள் ஆட்சியில் தான் சீரழிஞ்சதுன்னு நம்ம உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாராம், அந்த மலைப்பிரதேசம், மணிப்பூரில் இருக்க மலைப்பிரதேசத்தில் ட்ரக்கு பயிரிடுறாங்களாம். மோடி நேர்மையின் அடையாளம், தூய்மையின் அடையாளம். பிஜேபியினர் லஞ்சம் வாங்குவது பிடிக்காது. போதை மருந்துனா பிஜேபிக்காரங்க போகவே மாட்டாங்க. மது அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா. ஏன்னா கெட்ட விஷயம்னா பிஜேபி பிடிக்காது. ஏன்னா பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிறவங்க, பாரத் மாதா கேன்னு சொல்கிறவங்களாம் நல்லவங்க தான் இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவை வளப்படுத்தும் இயக்கம், மனம் தூய்மையாக இருக்கக்கூடிய இயக்கம், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ். அப்படி தான் ரொம்ப சீரியஸாக பேசுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணுறாராம், வந்தவுடனே ஐயா ட்ரக்கெல்லாம் விற்கக்கூடாதியா, காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் விற்றுட்டு இருந்தீங்க, அதெல்லாம் விற்கக்கூடாது, நான் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே பிரச்சனை ஆரம்பிச்சு தான். இதை ரொம்ப சீரியஸாக பேசுகிறாருங்க. நமக்கு ஒன்றும் புரியல. உண்மையிலே இவங்களாம் ஐபிஎஸ் படித்தாங்களா? ஏற்கனவே ஆளுநர் ஐயா ரவியும் அவர் தான் கேட்குறேன். முனிவர்களாலும் ரிஷிகளாலும் இந்தியா தோற்றுவிக்கப்பட்டதுங்கிறாரு. முனிவர்களாலும் ரிஷிகளாலும் இந்தியா தோற்றுவிக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா யார் தோற்றுவிச்சது? ஒன்றும் புரியலையே நமக்கு. என்ன நினச்சிட்டு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க? படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால என்ன வேணால் பேசலான்னு பேசுகிறாங்களா? ஒன்றும் இதெல்லாம் யோசிக்கும் போது அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், இந்த ஏரியாவில் கோவா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் பெரும்பான்மையாக இருக்காங்க. அங்கே கிறிஸ்டின் இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களாம். தமிழ்நாட்டில் யாரும் சொல்லாத விஷயம், சிறுபான்மையினர் நிறைய பேர் ஐயா அண்ணாமலையோடைய பேச்சை கேட்டு, மோடியோடைய பேச்சை கேட்டு ஓட்டு போடுறாங்களாம். இது எப்படி ஒரு சீரியஸாக சொல்கிறாரு? ஒன்றாக இருந்தால் நன்றாக இருப்போம், இந்துத்துவா தான் எங்களை வாழ வைத்தது, நாங்கள் அதனால தான் ஜெயிச்சோன்னு பிட்னாவிஸ் சொல்கிறாரு சார். யோகி சொல்கிறாரு இஸ்லாமிய குடியிருப்புகளை இடிக்கிறாருங்க. இது நம்ம வேறு மதரசாக்களை ஏன் நாங்கள் முறைப்படுத்தக்கூடாதுன்னு கேட்குறாரு சார். இது நம்ம இஸ்லாமிய பெண்களுக்கு தலாக், அந்த பிரச்சனை, இப்படி பர்தா பிரச்சனை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
வக்பு வாரிய பிரச்சனையில் உள்ளிருந்த ஒருத்தரை கொண்டு வர்றது, இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பிஜேபின்னு உலகம் ஃபுல்லாக தெரியும். இது தெரியாமல் ரொம்ப சீரியஸாக உட்காந்து தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கிறத வந்து காமெடி ஆகுதுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை இஸ்லாமியர்கள் ஐயா அண்ணாமலைக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அண்ணாமலைக்கு ஃப்ரெண்டாக யாராவது முஸ்லீம் இஸ்லாமியர் இருப்பார், நமக்கு தெரிஞ்சு அவரே கூட ஓட்டு போட மாட்டார். இன்னொன்று, அண்ணாமலை அவர்கள் பேசியது ஒவ்வொரு விஷயமும் இந்த புத்தகத்தை வந்து பிரபலமாக்குறது அப்படிங்கிறது ஏற்கனவே திமுக ஆச்சு. உதயநிதி பேசி ஒரு பிரச்சனை ஆச்சு, ஆதவர்ஜுனா பேசி, திருமாவளவன் பேசி, அது ஒரு இஷ்யூ. இப்போ விஜய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மணிப்பூருக்கு இவர் கூட்டு போகிறாராம். விஜயை கூட்டு போய் பாருங்கள், நாங்கள்லாம் என்ன நடக்குதுங்கிறத மணிப்பூருக்கு கூட்டு போகிறேன். எல்லாரும் பத்தாம் போதுவான் மணிப்பூர் மணிப்பூருங்கிறீங்க, மணிப்பூரில் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதே, நீங்கள் சொல்லுங்கன்னு நம்ம கேட்குறோம். அங்கே என்ன தான் பிரச்சனை? சார் ரைட்டு, ஏன் அதை வந்து கண்டுக்காமல் இருக்காங்கன்னு கேட்டால், ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதாவது வந்து யாரையும் எந்த நேரத்திலும் விசாரணைக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அதை மோடி வந்தவுடனே நீக்கிட்டார். 15 போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் அதை வச்சுருக்கோம். மக்கள்லாம் ரொம்ப சுதந்திரமாக இருக்காங்க. ஆனால் அந்த போதை மருந்துன்னு வரும்போது மக்கள் வந்து கோவப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே பெரும்பான்மையாக இருப்பவர்கள் கிறிஸ்துவர்களும் மலைஜாதி மக்கள், அவர்களே பிஜேபிக்கு தொடர்ந்து 2வது தடவை ஆட்சி கட்டியில் ஏறி இருக்கார்கள். கோவாவில் பாருங்கள் எவ்வளோ இஸ்லாமியர்கள், 53% இஸ்லாமியர்கள் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். அஸ்ஸாமில் இஸ்லாமியர்கள் அதிகம், இவங்களும் அதிகம், கிறிஸ்டினும் அதிகம், அங்கே நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். மிசோராமில் எங்கள் கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. மேகாலயா, வடகிழக்கு மாநிலங்களில் இவங்க எந்த இடத்துலையும் ஆட்சியில் இல்லைங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோவாவில் மொத்தமாக காங்கிரஸ் ஜெயிச்சது, அந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் பிஜேபி விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடிச்சாங்க. மேகாலயில் இதான் பண்ணாங்க. மிசோராமில் அங்கே இருக்கக்கூடிய இவருடைய கூட்டணி கட்சி தலைவர் சிஎம், இப்போ சிஎம் என்ன சொன்னார் போன தடவை? ஐயா மோடி தயவுசெய்து வந்துடாதீங்க, நீங்கள் வந்தால் 10 ஓட்டு கூட தேராதுன்னு சொன்னாரா இல்லையா? அதை விட காமெடி, மிசோராமில் முதலமைச்சர் பதவியாக இருக்கிறார், இந்த பக்கம் அல்லோல் ஐயா கோஷம் மோடியை கூப்பிட்டுருந்தார், மோடி வரலை. ஏன்? அங்கே உட்காந்திங்கன்னா அல்லோல் ஐயா பாடிட்டு இருக்காங்க, மோடி எப்படி வருவார்? ஆர்எஸ்எஸோட ஆள். இதுதான் உங்கள் லட்சணம். இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு பேசுகிறாரா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மேடையில் வந்து யார் யாரை கூப்பிடணுங்கிறது விகடன் எடுக்கக்கூடிய முடிவு. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்கள் பத்திரிகையில் எழுதுங்க வேணாங்களே, ஆனால் அம்பேத்கர்னு ஒரு கூட்டம் போட்டு பிஜேபி திட்டத்துக்கு யார் யாரோ வந்து பேசுகிறாங்க. அப்போ ஆதவர்ஜுனா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உடனே என்ன சொல்கிறீங்க? ஆதவர்ஜுனா வந்து திமுகவுக்கு 500 கோடி கொடுத்தாரு சபரீசன்ட்டங்கிறீங்க. அதே மாதிரி வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகளில் சேர்ந்த உடனே சபரீசன் போய் ஃபோட்டோ எடுத்தாருங்கிறீங்க. சபரீசன் தான் சொன்னாராம், நீங்கள் திமுக விட்டு வெளில வந்துடுங்க, திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் ஒரு தனியாக ஒரு அணி அமைச்சு திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டை பிரிங்க அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி அனுப்புகிறதா இவர் சொல்கிறார். நம்ம கேட்குறோம், மார்ட்டின் அவர்கள் திமுகவுக்கு மட்டுமா பணம் கொடுத்தாரு? ஏங்க உங்களுக்கு தான் நிறையா கொடுத்தாரு பிஜேபிக்கு, அவுட் எப்படிங்க நீங்கள் வாங்கினீங்க? இப்போ நம்ம ஆதவர்ஜுனா யாருன்னு தெரியாதுன்னு சேகர் பாபு சொல்கிறார். அப்போ நம்ம கேட்டோம், ஆதவர்ஜுனாவுக்கு தெரியாதா? அவர் பணம் கொடுக்கும்போது மட்டும் வாங்கினீங்க, கேட்டாங்களா இல்லையா? அப்போ அதே கருத்து அண்ணாமலை சொல்கிறாரு, இது மார்ட்டின் அவர்கள்ட்டேருந்து உங்கள் பிஜேபி ஃபண்டு வாங்கலையா, எலக்ட்ரல் பாண்டு வாங்கலையா? எப்படி இதை சிரிக்காமல் சொல்கிறீங்க? இன்னொன்று, நேர்மையின் சிகரம் நாணயத்தின் சிகரம் மோடியை எப்படி, அதாவது அண்ணாமலை மேலே இருக்க கொஞ்சம் மரியாதையும் போது பாருங்கள். எப்படிங்க நீங்கள் மோடியை நேர்மையின் சிகரம் அப்படிங்கிறீங்க? கோத்ராவில் இருந்த கலவரத்துக்கு யார் காரணம்? இன்னைக்கு யோகி புல்டோசர் வச்சு இடிக்கிறார், இதெல்லாம் யார் காரணம்? உச்சநீதிமன்றம் எலக்ட்ரல் பாண்டில் நீங்கள் வந்து பண்ண அக்குறுமத்தை சொன்னாங்களே, யார் காரணம்? தேர்தல் ஆணையத்தை வந்து இன்றைக்கி பம்பரம் போல் ஆட்டி வைக்கிறீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்குது, யார் காரணம்? மதச்சார்பற்ற நாடுங்கிற நாட்டில் அந்த மதச்சார்பற்ற எடுன்னு சொல்லி நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்களா சுப்பிரமணிய சாமி ஒரு கேஸ் போடுறாரு. மத நல்லிணக்கம் மதிநலக்கம் பேசுகிறதுக்கு பிஜேபிக்கு என்ன யோக்கியதை இருக்குது? தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னது மாதிரி ஒரு காமெடி, பெரிய காமெடி இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? யாராவது இனிமேல் ஃபங்க்ஷன் நடத்தினா பாருங்கப்பா, எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா எங்ககிட்ட நிறைய அமைப்புகள் இருக்குது, இடி சிபிஐ ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அப்போ என்ன மறைமுகம் மிரட்டுறீங்க? விகடன் பார்த்து நடந்துக்குவாங்க, இல்லைன்னா இடி ரைடு வரும், ஐடி ரைடு வரும், சொல்ல முடியாது. என்ஐஏ புலனாய்வு கூட அனுப்புவோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நக்சலை வந்து கூட்டு வந்து பேச வைக்கிறீங்க. அதான் திருமாவளவன் சொல்லிட்டார், எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாங்க, அவர் கோர்ட்டோட அனுமதியோடு தான் வந்திருக்காரு, நீதிமன்ற அனுமதியோடு தானே மேடையில் நீதிமன்ற அனுமதியெலாம் வர முடியுமா? அப்படி ஒரு நக்சலைட் வந்து ஒரு மீட்டிங்கில் கலந்துட்டு அந்த புத்தகத்துக்கு பிரச்சனை வராது, விஜயை கலந்துக்குவாரா? இதெல்லாம் தெரியாமல் குழந்தைத்தனமாக பேசி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்களா நீங்கள்? தொடர்ந்து சொல்கிறோம், இது தேவையில்லாமல் விஜயை நீங்கள் பெரிய ஆளாக்கி விட்டுட்ருக்கீங்க. நம்ம பேசும்போது சொல்லுவாங்கள்ல திமுக காரங்க, என்னங்க விஜய் விஜய்ங்கிறீங்க என்ன? இப்போ இதெல்லாம் பாருங்கள்,
அமைதியாக இருந்த விஜயை இவங்களே உசுப்பேற்றி விட்டு இந்த பிரச்சனை நிகழ்ச்சி வந்து அமைதியாக ஒரு 2 நாள் முடிகிற நிகழ்ச்சி. இப்போ தேவையில்லாமல் அண்ணாமலை இது பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டார். விகடனுக்கு மிரட்டல் விடுத்த அண்ணாமலை அப்படி தான் வருவாங்க, அப்படி தான் போடுவீங்க. நீங்கள் பேசுகிறது அப்படி தான் இருக்குது. விகடன் மேடையில் ஆசிரியரை வைத்துக்கொண்டு பிஜேபி யாரோ திட்டுறாங்க, யாரோ திட்டுறாங்கன்னு யாரை சொல்கிறாரு? விஜயை சொல்கிறாரா, ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரா, நீதிபதி சந்துரு அவர்களை சொல்கிறாரா? என்ன நமக்கு புரியல. யாரோன்னா அந்த இவர் அம்பேத்கர் பேரன்னு சொல்கிறாரா? ஏங்க என்னங்க அது? ஒரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இப்படியா பேசுகிறது? இது வந்து பிஜேபியுடைய அந்த ஜீன்லேயே வரும். அது வந்து தேவையில்லாமல் அண்ணாமலை உண்மையிலே அண்ணாமலை நல்ல மனிதர். ஏன் பிஜேபியோட சேர்ந்து இந்த மாதிரிலாம் வார்த்தையை கொட்டுறாரு? இன்னும் குறிப்பாக சொன்னால் அவருடைய பல கருத்துக்கள் உடன்படாத கருத்துக்கள். மிசோராம்லேருந்து மேகாலயிலேருந்து வடகிழக்கு மாநிலம், அதே மாதிரி அஸ்ஸாமில் வந்து சிறப்பு அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் அதை நீக்கினது பிஜேபிங்கிறாரு. அதான் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ரொம்ப சிரிப்பாகிற விஷயம், இத்தனை நாள் மணிப்பூரில் எரிஞ்சிட்டு இருக்குதே, ஏன்பா அதை கலவரத்தை கட்டுப்படுத்துங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு பாருங்க. இல்லை நாங்கள் வந்து அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் இல்லாமல் அப்புறம் எதுக்குங்க நிறைய பேர் எரிச்சு கொள்கிறாங்க? அப்புறம் ஒரு காங்கிரஸ் ஆட்சியில் பெண்கள் நிர்வாணமாக வந்தாங்கிறாங்க, உங்கள் ஆட்சியில் பெண்ணை நிர்வாணமாக்கி கூட்டு போனாங்களே, அவங்க தானாக நிர்வாணமாக வந்தாங்க, நீங்கள் கூட்டு போனீங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பிஜேபிக்கு மாற்று நீங்கள் தான் பிஜேபிக்கு மாற்றா? மறுபடியும் சொல்கிறோம், தேவையில்லாமல் நிறையா ஊடகங்களை பகிச்சிட்டு இருக்குது பிஜேபி. மிரட்டிலான்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் எல்லா காலத்திலும் எல்லாரையும் மிரட்ட முடியாது. இது ஒரு வெற்றி விளம்பரம் தான் நம்ம நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.